திரு பாண்டியன், இந்த மாதிரி நடவடிக்கைகளை முதல்கட்ட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இதில் பிஜேபி வந்து இந்த 10வது வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. அதில் 9 ஸ்டேட்டில் 9 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க. அதாவது அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், ராஜஸ்தான், கர்நாடகா, ஏற்கனவே கர்நாடகா, கோவா, மணிப்பூர், சிக்கிம், பாண்டிச்சேரி வர வந்திருக்கு சார். சரி, 9 ஸ்டேட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? எம்எல்ஏவை இது மாதிரி விலை கொடுத்து இழுக்கிறது, ஒரு எம்எல்ஏ கூட இல்லைனாலும் அங்கேயும் கூட ஆட்சியை பிடிக்கிறது, இந்த மாதிரி வரலாறு வந்து இந்த 9 வருஷத்தில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இந்த திசை மாத்திரத்துக்கும் இந்த வேலையை செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொருளாதாரத்தில் வந்து அந்த ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. வேர்ல்டுலேயே வந்து நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப வித்தியாசமாகிட்டு இருக்குது. அதுவும் கடந்த 5 வருஷத்தில் அவங்க பொருளாதார கொள்கையில் வந்து ரொம்ப தவறாக பல விஷயத்தில் வந்து அந்த ஒரு 1300 பேர் உள்ள கம்பெனிக்கு மட்டும் அவங்களுடைய சலுகையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா செய்ய கீழே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 2,000 ரூபா வந்து மாதம் வந்து அவங்க பையிலேருந்து பிடிக்கிட்டு போகிற மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் வந்து ஒரு டிரைவராக இருந்து 18,000 ரூபா 20,000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ரூபா வந்து வரியாகவும் விலை அதிகமானதுனாலையும் டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதுதான் பெரிய கொடுமை. அல்லது அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகுது. நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கலாம்? இந்த பேரத்துக்கு அது என்ன காரணம்? இல்லை, அவங்க அதை என்ன திசை திருப்புறத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவி கங்கா மாண்டியா எம்எல்ஏ தான் வந்து இந்த 100 கோடி விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ கவுடா அவர் ரவி கங்கா கவுடா தான் பண்ணுறாரு. அப்போ எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கப்புறமும் இது வந்து நடக்குது. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சமூக சீர்திருத்த சமூக நீதியை வந்து கடைபிடிக்கக்கூடிய சீதாராமையா வந்து அவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க ஒய்ஃப் மேரில் ஒரு பழைய கேஸை வந்து ஃபைல் பண்ணி, அந்த கேஸ் இன்றைக்கும் கூட அங்கே ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. அது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. இதை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு தலித் லீடரு சதீஷ் ஜார்கி கோலிங்கிறவரை வந்து கொண்டாடுறதுக்காக நான் ஒரு முயற்சியை வந்து காங்கிரஸ்குள்ளே இவங்க பண்ணுறாங்க, பிஜேபி. அதுதான் இந்த ஆப்ரேஷன் தாமரை அப்படிங்கிறதோ அல்லது கமலம் அப்படிங்கிறதோ, ஆப்ரேஷன் லோட்டஸ். இப்போ என்ன கேள்வினா, நீங்கள் ஒரு கருத்தை என்ன சொன்னீங்கன்னா, கடந்த 9 லோட்டஸ் ஆப்ரேஷன். ஆமாம். இப்போ இந்த மாதிரி லோட்டஸ் ஆப்ரேஷனுங்கிறது ஒரு பெரிய பொம்மை தீர்ப்பு சொன்னீங்கல்ல, பொம்மை தீர்ப்பு இல்லாததுக்கு இவங்க இந்த ஆப்ரேஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டேட்லையும். அது சரி. அது இல்லாமல் கச்சை உடைக்கிறதும் ஏடிஎம்கே உட்பட. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. யார்? ஜேஎம்எம்மோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் சோரன், சாம்பை சோரன், அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே சிஎம்மாக இருந்தார்ல. அவர் இப்போ இவர் ஜெயிலுக்கு போனப்போ ஒரு சிஎம்மாக ஒருத்தர் வச்சவர் டக்குன்னு போறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு பேர் பிஜேபி வச்சாங்க. ஒருத்தர் அவரை சிஎம்மாக தான் வச்சுட்டு யார் போட்டாரு? சிபு சேரனுடைய மகன் ஹேமந்த் சேரன் போறாரு. அவர் தானே மாறுறாரு. இப்போ அவர் மாறினாருன்னா அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்றது கேள்வி ஆகிடுதுல. அடுத்த கேள்வி, இந்த 2024 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 100க்கு மேலே 106 என்னுடைய கணக்கு சரியாக இருந்தாக்கா அவ்வளோ பேரை வந்து காங்கிரஸ் மற்றும் மேக்சிமம் காங்கிரஸ் சில கட்சிகள்லேருந்து இழுத்து அவங்கள கேண்டிடேட்டாக போட்டு அதில் 60 கேண்டிடேட்டுக்கு மேலே தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த குறைஞ்சதுக்கு காரணமும் இந்த ஒரு விஷயம். அப்போ இவங்களுக்கு ஜனநாயகங்கிற பேரில் உள்ள அதுக்கும் நம்பிக்கையும் கிடையாது, எந்த வித கொள்கையும் கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க இந்த கொள்கையோடு உள்ள கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் இப்போ இவங்க தான் ஒரு நாடு ஒரு தேர்தலை கொண்டாடுறாங்க. ஒரு நாடு ஒரு நாள் தேர்தலை கொண்டாட முடியாது. இப்போது இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு டெல்லியிலிருந்து ஜேர்னலிஸ்ட் மூத்தவர் அவருடைய கட்டுரையில் எழுதியிருக்காரு ப்ரொஃபஸர் ஜக்தீப் சோகர். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரிங்கிற இதில் டபுள் இன்ஜின் சர்க்காருக்காகத்தான் இந்த விவகாரங்கள்லாம் செய்யப்படுதுண்டு. அது வந்து சாத்தியமாக தெரியும் இல்லை. ஏன் இப்போ அவங்க இந்த மாதிரி நீங்கள் 9 கிட்டத்தட்ட அருணாச்சலம், கோவா, இதே மாதிரி கர்நாடகா 2016, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கு இல்லையா? இதில் என்னத்தை அவங்க சாதிக்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில்? அப்படி பிஜேபி பண்ணியிருந்தா அவர்களுக்கு 2 தான் சார் பாலிசி. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கங்க. ஹசீனாவை இத்தனை நாள் வச்சிருக்கலாமா? இப்போ அங்கே 350 நிறுவனம் இந்திய நிறுவனம் இருக்குது சார். அது பயங்கர பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே இந்தியர்கள் பாதிக்கிறாங்க, இவங்களை வந்து நீங்கள் இத்தனை நாள் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி இது பாராளுமன்றத்தில் பேசல. இது சர்வதேச நீதி. அடைக்கலம் தேடி வந்தால் கொடுக்குவது இன்டர்நேஷனல் லா சார். நான் வந்து இப்போ கேன் பி அப்ளைட் ஆல் தி இப்போ யார் ஒரு ரெஃப்யூஜிஸ் ஒரு அசைலம் தெரிஞ்சு பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்த 350 நிறுவனங்கள் போயிருக்காங்க இருக்குது. திருப்பூரை க்ளோஸ் பண்ணி போன நிறுவனங்களும் அங்கே இருக்குது குஜராத்லேருந்து. அது வேற.
இல்ல இப்ப நீங்க சொல்றது இல்ல, நீங்க இல்ல, சொல்றது நான் சொல்றேன் இல்ல நீங்க சார், சொல்ற இல்ல, பாலிசி வேற. ஒரே நிமிஷம். 300 பேரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு வாரத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ அவங்கள வச்சிருக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. அசீலம் கேட்டிருக்காங்க, கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுல எனக்கு கருத்து வேறுபாடே கிடையாது. இது ஐநாவில் கையெழுத்து போட்டிருக்கிறதுனால இது Correct, இப்படிதான் correct, இருக்கணும். correct. அந்த மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீங்க அங்க அடிபடுற இந்தியர்களை காப்பாற்றணும்னு நம்ம சொல்றோம் எல்லாரும். இவங்க வந்து இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. நான் யார் வேணாலும் பாதிக்க. பாண்டியன் நான் ஒன்று கேட்குறேன். ஜமாத்தில் உத்தத்தாவா, ஜமாத்தில் இஸ்லாமி போன்ற அமைப்புகள்லாம் அங்கே கடும்போக்குவாத டெரரிசம் ஆக்டிவிட்டீஸை பண்ணும்போது நமக்கு எதிராக நடக்காமல் பார்த்து கொண்டது இந்திய நாட்டுக்கு ஆபத்தாக சாவரினுக்கு பாதுகாப்பாக இருந்தது இவங்க தான். யார்? ஷேக் ஹசீனா. அப்படி அது இப்போ அமெரிக்கா பாருங்க, ஒரு பக்கம் ஆமிக்கபிள் ட்ரூஸ் சீஸ் ஃபயர்னு சொல்கிறான், ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி த ப்ரொக்ளமேஷன். ஒரு பக்கம் அமெரிக்கா சொல்கிறான் ட்ரூஸ் சீஸ் ஃபயர். இந்த வார்த்தைகள் திருப்பி இருக்கு. மற்றொரு பக்கம் டன் கணக்கில் சரக்கு வந்து டெல் அவீவுக்கு இறங்கிட்டே இருக்கு. ஆமா. அப்போ அவங்க அந்த யுக்தியை கையிலும் போது நாம ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலையா, அவங்க உள்ள வச்சுக்கிட்டு. இல்ல சார், அங்க இப்ப சாதாரண மக்கள் வந்து கொல்லப்படுறாங்களே, இந்தியர்கள் வந்து விரட்டப்படுறாங்க எல்லாம். வந்து இப்போ திருப்பூர் சென்னை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ இன்னைக்கு அஜித் தோவல் வந்தவர் சென்னையில் சொல்லிட்டு போறாரு யார் கவர்னரை பார்த்து. எப்படி இது? ஏன் நம்ம அரசியலில் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அவசரப்படுறதுக்கு மக்கள், சாதாரண மக்கள் பாதிக்கிறாங்க. இந்தியாவில் எப்படி ஒன்றும் இல்லை சார். குஜராத்தில் இப்போ இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் போகுது, வெள்ளம் வந்துருச்சு, இன்னும் 39-40 பேர் செத்து போயிட்டாங்க. ஒன்றும் இப்போ தமிழ்நாடு ஒரிசாவில் வந்து பிஜேபி ஆளாத டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லாத ஒரு சின்ன ஸ்டேட் கவர்மெண்ட் குறைச்ச நிதியில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருது இல்லை. அப்போ இவங்களால கொண்டு வர முடியலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப தெளிவா. இல்லை, நான் வந்து மனப்பூர்வமாக வந்து ரமேஷ் சாரை வந்து பாராட்டிடுறேன். எல்லாரும் ரமேஷுக்கு வாழ்த்து தெரிவிக்கும். அவனை பிஜேபியா? இல்ல, அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு நடுநிலையாளர். இல்ல, அதனாலதான் நான் வந்து அவர் கரெக்டா சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. 2 விஷயம் சொன்னதை விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து அமித்ஷா மோடி வந்த பிறகு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, தமிழ்நாட்டு தலைவர் வந்த இப்போ லேட்டஸ்ட் தலைவர் எப்படி, அதுக்கு எவ்வளவு பேர் ஓரங்கட்டப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த 2 சொன்ன விஷயத்துக்காக நான் அவருக்கு முழுக்க பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சார் அந்த விஷயத்துல. அப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் மற்றது சந்திரசேகர் சொல்லுவார் அந்த விஷயத்துக்கு, காங்கிரஸை பற்றி சொன்னதுக்கு. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி அதில் என்னோட இதை இது பண்ணிக்கிறேன். அஜித் பவார் மகாராஷ்டிராவில் 70,000 கோடி அப்படின்னு சொல்லி மோடி குஜராத்லேயோ இதுலேயோ பேசுகிற அடுத்த நாள் இவரை வந்து அந்த இதில் வந்து அலையன்ஸுக்கு வச்சு உடனடியாக அவரை வந்து நம்ம அந்த கேள்வியை இதே அமர்வில் என்ன சொல்கிறாங்க, அவங்க மேலே இருக்கிற கேஸு குவாஷ் பண்ணலை, இட் ஹஸ் பின் பெண்டிங். பெண்டிங் மீன்ஸ் குப்பை தொட்டில் வைக்கிறது தானே. நான் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. எந்த காலத்துலையும் அப்போ அவர் இப்போ இதாக மந்திரியாக இருக்கிறவரை அவருக்கு எதுவும் வராது இல்லைங்க. வராது. அப்போ அதுதான் நம்ம சொல்ல வரும்போது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 25 டோல்கேட்டில் 5 ரூபாயிலேருந்து 120 ரூபா ஏறப்போகுது. சரி. 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 டோலையும் பிரித்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சாதாரண மக்களை வந்து பால் காய்கறி போகிற அந்த வண்டி வர அதில் பாதிக்கும். அதுமாதிரி ஜிடிபியில் கடைசி 5 குவார்ட்டராக இப்போ இன்றைக்கி வந்து 6.7 குறைஞ்சிருக்கு. அப்போ இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. 5 லட்சம் கேஸு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக கோர்ட்டில் இருக்குது. அதுக்கான 10 வருஷத்தில் எந்த தீர்வும் ஏற்படுத்தலை. பருவகால மாற்றத்தினால உலகம் வந்து குளோபல் வார்மிங்கில் வந்து பயங்கரமாக பாதிக்குது. குஜராத்தே பாதிச்சிருக்கு. அதெல்லாம் தீர்வுக்கான ஒரு அடிப்படை வேலை கூட செய்கிறதே கிடையாது. கண்டிப்பாக டபுள் இன்ஜின் சர்க்கார்லேயும் செய்யலைங்கிறதா முக்கியமானது.